அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் தோழன் ஜெய் கணேசன் பேசுகிறேன். என்னடா இவன் தமிழ்ல பேசுறானேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு நம்மளோட தொகுப்பு அப்படி. அதற்கு தமிழில் பேசினால் தான் சரியாக இருக்கும். ஆகையினால் இன்று தமிழிலேயே உரையாடலாம். இந்த தொகுப்பினை ஆங்கிலத்தில் காண விரும்பினால், அதற்கான வடிவ அட்டையை இந்த காணொளி மேலே வழங்கியுள்ளேன். அதனை எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த காணொளியை ஆங்கிலத்தில் காணலாம். இந்த தொகுப்பிற்கு செல்வதற்கு முன்னால் ஒரு சிறிய அறிவிப்பு. அத்திரா யார் என்ற புதிரை உங்கள் முன் வைக்கின்றேன். அத்திரா யார்? அந்த புதிருக்கான விடையை நீங்கள் நமது தொகுப்பின் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். சரியாக முதலில் கூறும் நபருக்கு ஜிபி சிஸ்டம்ஸ் ஒரு பரிசினை வழங்க உள்ளது. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலைன்னா இமீடியட்டா பண்ணுங்க. அதற்கான பதிலை நமது கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. முதல்ல கூறுபவர்களுக்கு பரிசினை மகிழ்ச்சியுடன் ஜிபி சிஸ்டம் வழங்கும். #Athira. Who is Athira? சரி, இன்றைக்கான காணொளியை காணலாமா? உங்களால் நம்ப முடியுமா? ஏஐ சிஸ்டம் நமது காணொளி, கைபேசி, தட் இஸ் மொபைல் ஃபோன் கால்ஸ், நுண்ணஞ்சல் அதாவது இமெயில் மற்றும் டீம்ஸ் போன்ற பல்வேறு தொழில்நுட்ப சாதனங்களுக்கு அதனால் மனிதனைப் போலவே பதிலுரைக்க முடியும் என்று கூறினால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாம். இன்றைய நிறுவனங்கள் அதனை மனிதனைப் போலவே சிந்திக்கவும், செயலாற்றவும், மனிதனைப் போலவே பதிலுரைக்கும் திறனை வழங்கவும் முன்மொழிப்படுகின்றனர். அவ்வண்ணம் ஜிபி சிஸ்டம்ஸ் புதிதாக படைத்துள்ள படைப்புதான் வாய்ஸி. தொடங்கலாமா இன்றைய பதிவு வாய்ஸி? முதலில் நம் வெப்சைட்டுக்கு எப்படி செல்வது என்று பார்க்கலாம். ஜிபி சிஸ்டம்ஸ் என்று நீங்கள் கூகுளில் தேடினால் முதல்வதாக வருவது நமது வெப்சைட்டாகத்தான் இருக்கும். அதில் உங்களுக்காக வாய்ஸி என்றால் என்ன என்பதனை, அதனை எவ்வாறு யூஸ் செய்வது என்பதை நாம் இப்பொழுது காணலாம். இதோ உங்கள் முன் உங்களுக்காக வாய்ஸி, எவல்யூஷன் ஆஃப் கம்யூனிகேஷன். இதனுடைய திறனாற்றல் வாய்ஸ் டு டெக்ஸ்ட், அதாவது வாய்ஸிலிருந்து டெக்ஸ்டுக்கு கன்வெர்ட் செய்வது, மற்றும் ஹியூமன் லைக் டிடிஎஸ், மனிதனைப் போலவே ஆற்றல் கொண்டு பேசும் திறமை கொண்டது. மல்டி லாங்குவேஜ், அது தமிழ் மற்றும் ஆங்கிலத்தினால் அதனால் பேச முடியும். பெர்சோனா என்ஜின் கொண்ட திறனை கொண்டது. முதலில் நாம் அதனை எவ்வாறு யூஸ் செய்வது என்பதை காணலாம். இதனை யூஸ் செய்வதற்கு இதனை பிடித்துக்கொண்டு புஷ் டு டாக் பட்டன், நீங்கள் அதனுடன் உரையாடலாம். முதலில் நாம் ஒரு திருக்குறளை கேட்கலாமா? எனக்கு இதனை அலோ வைல் யூசிங் தி சைட் என்ற பட்டனில் அழுத்தி மைக்கின் பெர்மிஷனை தகவலுங்கள். மைக்கின் யூஸ், மைக்ரோஃபோனின் யூஸ் என்ற பதிவு உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு இன்று ஒரு திருக்குறள் மற்றும் அதனை பொருளை கூறு. நான் அதனை கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி உங்களால் என்ன கேள்வி வேண்டாலும் இதனுடன் கேட்டு உரையாட முடியும். தமிழிலேயே உரையாட முடியும் மற்றும் ஆங்கிலத்தில் இருந்து தமிழுக்கும், தமிழில் இருந்து ஆங்கிலத்துக்கும் இதனால் மொழிபெயர்த்து தர இயலும். அவ்வண்ணம் இப்பொழுது அடுத்த ஒரு வினாவினை நாம் கேட்கலாம். இதனிடம் திருநெல்வேலியின் பெருமையை பற்றி கூறு. நகரம் இது தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. நெல்லையப்பர் கோவில் இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. மேலும் இங்கு பல அருமையான இடங்கள் உள்ளன. பார்க்க வேண்டிய இடங்கள் ஏராளம். குறிப்பாக அல்வா மிகவும் பிரபலம். உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேண்டுமா?
ஸ்ரீ திருநெல்வேலியை பற்றி கூட அதுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நான் பிறந்த திருநெல்வேலி மண்ணுக்காக இதோ சில வினாக்கள். திருநெல்வேலியின் வரலாறு, அதன் தாமிரபரணி நதியின் சிறப்பு மற்றும் நெல்லையப்பர் கோயிலின் வரலாறினை கேட்கும்போது அது ஏஐ எடுத்துக்கொண்டு அதனை ப்ராசஸ் பண்ணி நமக்கு பதிலா கொடுக்கும். ஸோ இது ஒரு முன்மாதிரி படைப்பு. இதனை நாம ஒரு புரோட்டோடைப் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம ஒரு ஆக்சுவல் யூஸ் கேஸுக்கு நம்ம எடுத்துட்டு போறோம். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு முதல்ல எடுத்து சொன்னது. திருநெல்வேலியின் வரலாறு, தாமிரபரணி நதியின் சிறப்பு மற்றும் நெல்லையப்பர் கோயிலின் வரலாறு பற்றி நான் உங்களுக்கு கூறுகிறேன். திருநெல்வேலி வரலாறு. திருநெல்வேலி இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள ஒரு பழமையான நகரம். இதன் வரலாறு பல நூற்றாண்டுகள் பழமையானது. திருநெல்வேலி என்ற பெயர் நெல், அரிசி மற்றும் வேலி, அணைக்கட்டு என்ற சொற்களிலிருந்து உருவானது. புராணத்தின்படி சிவபெருமான் ஒரு பக்தரின் நெல்லை வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றினார். அதனால் இந்த ஊருக்கு திருநெல்வேலி என்று பெயர் வந்தது. பாண்டிய மன்னர்கள், சோழர்கள், நாயக்கர்கள் என பல அரச வம்சங்கள் இந்த பகுதியை ஆட்சி செய்துள்ளனர். ஒவ்வொரு ஆட்சியும் இந்த நகரத்தின் வளர்ச்சிக்கு வெவ்வேறு பங்களிப்புகளை அளித்துள்ளது. தாமிரபரணி நதியின் சிறப்பு. தாமிரபரணி நதி திருநெல்வேலி மாவட்டத்தின் ஜீவ நதி. இது மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி திருநெல்வேலி வழியாக பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இந்த நதியில் பல கோவில்கள் மற்றும் வரலாற்று சின்னங்கள் அமைந்துள்ளன. தாமிரபரணி நதி விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது. மேலும் இது இப்பகுதி மக்களின் கலாச்சார மற்றும் பொருளாதார வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நெல்லையப்பர் கோயில் வரலாறு. நெல்லையப்பர் கோயில் திருநெல்வேலியில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான சிவன் கோயில். இது சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானது என்று நம்பப்படுகிறது. இந்த கோயில் 2 பெரிய கோவில்களை உள்ளடக்கியது. ஒன்று நெல்லையப்பருக்கும் மற்றொன்று காந்திமதியம்மைக்கும் அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த 2 கோவில்களையும் இணைக்கும் சங்கிலி மண்டபம் மிகவும் பிரசித்தி பெற்றது. கோயிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபம் மற்றும் இசை தூண்கள் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக உள்ளன. ஒவ்வொரு வருடமும் இங்கு நடைபெறும் திருவிழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர். Hello, I can tell you about the history of Tirunelveli, the specialty of the Tamirabrani River, and the history of the Nelliyapar temple. History of Tirunelveli. Tirunelveli is an ancient city located in the state of Tamil Nadu, India. Its history is centuries old. The name Tirunelveli is derived from the words nail, rise, and vuli, embankment. According to legend, Lord Shiva saved the devotees' paddy from flooding, hence the city was named Tirunelveli. Many dynasties like the Pandya kings, Chola kings, and Nayak kings have ruled this region. Each reign has contributed differently to the development of this city. Specialty of Tamirabrani River. The Tamirabrani River is the lifeline of the Tirunelveli district. It originates in the Western Ghats, flows through Tirunelveli, and joins the Bay of Bengal. This river flows as a perennial river throughout the year. Many temples and historical monuments are situated on its banks. The Tamirabrani River is an important source for agriculture and drinking water, and it plays an important role in the cultural and economic life of the people of this region. History of Nelliyapar Temple. Nelliyapar Temple, it is believed to be about 2000 years old. This temple consists of 2 large temples, one dedicated to Nelliyapar and the other to Kantimati Amman. The chain pavilion connecting these 2 temples is very famous. The 1000-pillar hall and the musical pillars in the temple are excellent examples of architecture. The festivals held here every year are celebrated in a grand manner, in which thousands of devotees participate too. அதனால தமிழ்ல மட்டும் இல்ல, ஆங்கிலத்திலும் பேச முடியும். ஸோ இதுக்கு
நம்ம வேற மொழி மாடல்களையும் எடுத்துக்க முடியும். ஸோ மேல் ஆர் ஃபீமேல். ஸோ மேல் வாய்ஸ் வேணும் அப்படின்னா மேல் வாய்ஸ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அது போக இதுக்கு வேற என்ன வாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் நிறைய வாய்ஸ் மாடல்கள் வச்சிருக்கிறோம். அதுல எந்த வாய்ஸ் மாடல் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதனை இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு எப்படி மொழி மாற்றம் செய்வது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் தமிழ்ல வேணும்னு சொல்லி கேட்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் டு வாய்ஸ் இன் தமிழ். இப்போ இதை நம்ம ஜென்ரேட்டர் சொல்லி கொடுத்தோம்னா இதை டெக்ஸ்ட்ல இருந்து தமிழுக்கு கன்வெர்ட் பண்ணி தமிழ்ல உங்களுக்கு பதில் உரைக்கும். இதே இது நீங்க தமிழ் டு வாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் தமிழ்ல டைப் பண்ணா வித்தவுட் எனி டிரான்ஸ்லேஷன் அது தமிழ்லயே உங்களுக்கு பதில் உரைக்கும். இங்கிலீஷ்லேயே வேணும் ஆங்கிலத்திலே வேணும் அப்படிங்கும்போது அது உங்களுக்கு ஆங்கிலத்திலே கம்ப்ளீட்டா பதில் உரை. சரிங்களா? திருநெல்வேலி என்பது இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள ஒரு பழமையான நகரம். இதன் வரலாறு பல நூற்றாண்டுகள் பழமையானது. திருநெல்வேலி என்ற பெயர் நெல் மற்றும் வேலி என்ற சொற்களிலிருந்து பெறப்பட்டது. புராணத்தின் இதனை நம்ம ஃபுல்லா பார்த்துட்டதுனால நம்ம இந்த தொகுப்பை திருப்பியும் பார்க்கல. ஏன்னா இதுவே ஒரு 2 நிமிஷத்துக்கு போகுது. ஓகேங்களா? ஸோ நீங்க இதனை உபயோகப்படுத்தி பார்க்கலாம். இது நம்ம வெப்சைட்ல லைவா இருக்குது. ஸோ இதனை உபயோகப்படுத்தி நீங்களும் நான் பெற்ற மகிழ்ச்சியை அடையலாம் என்று கூறிக்கொள்கிறேன். இதுக்கு நம்ம கருப்பு மற்றும் வெள்ளை வடிவம் கொடுத்துள்ளோம். ஸோ இதனை வெள்ளையில் வேண்டும் என்றாலும் இதனை பெற்றுக்கொள்ளலாம். அது பகல் இரவு போன்ற பிம்பத்தினை உங்களுக்கு வழங்கும். ஸோ இப்பொழுது இது வெள்ளை நிறத்தில் உள்ளது. ஸோ இதனை நாம் ஹோம் சென்று பார்க்கும்போது இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன என்று நமது வெப்சைட்டில் பதிவிட்டுள்ளோம். ஸோ இதனை எடுத்துக்கொண்டு நீங்கள் இதனுடன் உரையாடி மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கமெண்டில் எனக்கு உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது என்று பதிவிடுங்கள். உங்களுடன் நான் நேரலை காணொளியில் வருகின்ற ஜனவரி மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் வருடம் வர இருக்கின்றேன். என்னுடன் சேர்ந்து புதிதாக அத்திரா யார் என்ற பதிலை கண்டுபிடித்து சிறப்பாக மற்றும் சரியாக பதில் கூறும் நபருக்கு பரிசினையும் வழங்கி மகிழலாம். இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாகவும் பொழுதுபோக்கு தன்மையுடன் இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு உபயோகம் இருந்தால் இந்த பதிவினை லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள். அத்திரா யார் என்ற கேள்விக்கு பதில் உரையுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் இருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவன் ஜெய் கணேசன்.